Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily question series-ல நம்ம இந்தியன் பாலிட்டியில் இருக்கிற ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து நம்ம 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின டாப்பிக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இந்தியன் பாலிட்டியோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரிஸோட பிளேலிஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டி பற்றின வீடியோ கிளாஸ் வந்து ஃப்ரீயாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டினா என்ன அப்படின்றத கிளியராக வந்துட்டு அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அடாப்டட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் டேஷ். ஸோ எந்த கண்ட்ரியோட இதிலிருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்ற கான்செப்டை வந்து அடாப்ட் பண்ணாங்க? ஸோ யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அதாவது USSR. அடுத்து, when fundamental duties were added in the constitution of India. ஸோ எந்த வருஷம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிவை கான்ஸ்டியூஷனில் வந்து சேர்த்தாங்க? ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1976. எந்த அமெண்ட்மெண்ட்னா 42nd அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்தாங்க. அடுத்து, at present how many fundamental duties are in the constitution of India? ஸோ இந்தியா கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எத்தனை இருக்குது? ஸோ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11. So next question, in the Indian constitution fundamental duties are given in which article? So எந்த ஆர்டிக்கல்ல fundamental duty பத்தி சொல்லியிருக்காங்க? ஆர்டிக்கல் 51A. ஸோ இதில் ABC அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் cன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 11 டியூட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து, which of the following statement is false? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 2002ல் 82nd அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். So next question, which of the following committee advocated the fundamental duties in the Indian Constitution? எந்த கமிட்டி வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து அட்வொகேட் பண்ணது? ஸோ ஆன்சர் வந்து ஸ்வரான் சிங் கமிட்டி. அடுத்து, which of the following is not the fundamental duty? இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து கிடையாது? ஆன்சர் வந்து to obey the parents அப்படின்றது ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது. அடுத்து, which constitutional amendment act was passed to provide compulsory education to children between 14 years? ஸோ இதுலேருந்து 14 years வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்துட்டு அதை வந்து கொண்டு வந்தாங்க? எதுன்னு பார்த்தீங்கன்னா 86th Amendment Act. அடுத்து, which among the following was not a part of the original constitution of India adopted in 1950? ஸோ 1950ல் அடாப்ட் பண்ணும்போது இதில் எது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து கிடையாது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான். ஏன்னா அது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து சேர்த்துருப்பாங்க. அடுத்து, அக்கார்டிங் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி? இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து கிடையாது? ஆன்சர் வந்து டு ஓட் இன் பப்ளிக் எலெக்ஷன் அப்படின்றது ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது. ஸோ இந்த டாப்பிக்கோட PDF ஃபைல் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஃபண்டமெண்டல் டியூட்டினா என்ன அப்படின்றத கிளியராக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வீடியோ கிளாஸே வந்துட்டு நான் எடுத்திருப்பேன். To uphold and protect the sovereignty, unity and integrity of India is a provision made in the dash. ஸோ இது வந்து எதில் வந்து சொல்லியிருக்காங்க?
ஸோ இதுனா ஃபண்டமெண்டல் டியூட்டி. அடுத்து which of the following is not a fundamental duty? கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து டு ப்ரொடெக்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது. Fundamental duties were added in the Constitution of India under the leadership of which Prime Minister of India? So fundamental duty வந்து கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரும்போது பிரைம் மினிஸ்டராக வந்து யார் இருந்தா? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. அடுத்து which constitutional amendment added the fundamental duty? ஸோ எந்த கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ஆட் பண்ணோம்? ஸோ இது ஆல்ரெடி வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு கொஸ்டினில். ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா 42nd Constitutional Amendment Act 1976. அடுத்து which of the following fundamental duty provision has laid down that all Indian need to show respect to the Indian flag and Indian national anthem? ஸோ இந்தியன் ஃப்ளாகுக்கும் நேஷ்னல் ஆந்தம்க்கும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டியில் எந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க? ஸோ எதுனா ஆர்டிக்கல் 51A ஸ்மால் ஏ. அடுத்து which feature of the Indian Constitution stipulates that it shall be the duty of every citizen of India to develop the scientific temper, humanism, the spirit of inquiries and reform? ஸோ இதை வந்து எதில் வந்து சொல்லியிருக்காங்க? ஸோ ஆன்சர் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அடுத்த கேள்வி consider the following statement on fundamental duties. Parliament cannot enforce it by a legislation. It is applicable only to Indian citizen. All fundamental duties are either moral or civil duties. Paying tax is a fundamental duty. ஸோ இதில் எதுலாம் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டியில் வந்து சொல்லியிருக்குது? ஸோ எதுனா செகண்டும் தேர்டும் இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன், அப்புறம் அது வந்து மாரல் அண்ட் சிவில் டியூட்டிஸை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்றது. அடுத்து ஐடென்டிஃபை த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தட் வாஸ் ஆடட் இன் 2002 பை 86th Amendment Act. ஸோ இதில் எது வந்து 86th Amendment Actல வந்து ஆட் பண்ணது, அதாவது 2002ல. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிட்வீன் 6 to 14 years. அடுத்து which part of the Indian Constitution speaks about fundamental duty? ஸோ நம்ம இதில் வந்து பார்ட்டாக இருக்கும்ல, ஸோ அந்த பார்ட்டில் எந்த பார்ட்டில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4A. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் லிசன் டு த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Fundamental duties are the basic duties of a citizen as well it cannot enforce with the writ. Fundamental duties are confined to Indian citizen only. ஸோ இதில் எது கரெக்டு? ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட். ஸோ அது வந்து சிட்டிசனோட பேசிக் டியூட்டியாக இருக்குது, அது இந்தியன் சிட்டிசனுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டதாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதோட வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து 20 questions முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து டிபிஎஸ்பிலேருந்து 20 questions வந்து பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸ், அப்புறம் வந்துட்டு பாலிட்டி எல்லாமே ஃப்ரீ சோர்சஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு சயின்ஸு, ஜியாகிரஃபிக்கெலாம் நம்ம வந்துட்டு வீடியோ கிளாஸஸ் வந்து பார்த்து வந்து முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் அது எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதெல்லாம் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.